ஹாய் ஹலோ குட் மார்னிங் வெல்கம் டு அவர் சேனல் ஜாயின்ட் ஃபேமிலி விலாக். இன்றைக்கி என்ன விலாக்னா பிரியா, அதாவது நம்ம கோ சிஸ்டரோட குட்டி பையன் வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறாரு. சின்ன பையன் 15th ஜூன் தான் ஒரு ஃபஸ்ட் டே ஸ்கூல். ஸோ அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என் பசங்க ஆமாம், என்னோட செகண்ட் பையனும் அவங்களோட ஃபஸ்ட் பையனும் ஒரே ஸ்கூல் தான். ஸோ ஈவினிங் அந்த ஸ்கூல்லேயே சேர்த்தாச்சு. ஸோ கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தோசை சுட போகிறேன். அவருக்கு என் சின்ன பையனுக்கு முட்டை தோசை, இன்னொருத்தனுக்கு ஆப்பம் வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அதனால் அது பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரே பரபரப்பாக இருக்குது. நிவி நல்ல தூக்கத்தில் இருக்காரப்பா. நிவி எழுந்துவீங்கம்மா. கவி கிளம்பிட்டான். நிவி நிவி குட்டி, இதோ அண்ணன் கிளம்பிட்டான். ஸ்கூலுக்கு போகலாமா? ஸ்கூல் கிளம்பலாமா? என்ன திரும்பி படுத்துச்சு? சொரியில் இருக்கா? டைம் ஆயிட்டு போ எந்திங்க. அப்பா கிட்ட தான் வாப்பா. பாத்தியா, அப்பா நானே போறான். அப்பா குட்டி, அப்பா குட்டியா? குளிக்கலாமா? தலையில துண்டை போட்டு உட்காந்து கவி. அந்த டவல தொடடா, அம்மா டவல தொட இல்ல தொடு. பாப்பா ஃபேனை போட்டா நிஷு ஃபேன் போடு. அழகா குளிப்பாட்ட. பாப்பா ட்ரெஸ் எங்க எடுத்து வச்சியா இல்லையா? என்ன ட்ரெஸ் அவருக்கு இன்னைக்கு? புது ட்ரெஸ்ஸு. சரி குளிச்சுட்டு வரட்டும். கவி உனக்கு என்னது வேணும்? தோசையா ஆப்பமா? என்ன வேணுமா? பிரியாணி. பிரியாணி. நிஷி உனக்கு தோசையா? சரி வா, முட்டை தோசை. ஆயிடுச்சு, 7 o'clock ஆயிட்டு. நீ இன்னும் சாப்பிடணும். போலாம் வா. வந்துட்டியா? என்னன்னு சொல் கேளு. தோசை தரேன், எடுத்துட்டு போய் சாப்பிடு. தோசை ரெடி. அவனுக்கு ஆப்பம் ஊற்றணும். புடி, நாளைக்கு சுத்தேன். ஓகே, போய் உட்காந்து சாப்பிட்டு நான் கவிக்கு ஆப்பம் ஊற்றிட்டு வரேன். ஃபேன் போட்டா? ஸோ நிஷ்வின், கவின், நிவின் 3 பேருக்கும் 3 வாட்டர் பாட்டில் அண்ட் 3 ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இது வந்து நிவிக்குள்ளது, இது நிஷ்வின்குள்ளது, இது கவின்குள்ளது. ஓகே, என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட் தான் கொண்டு போகிறாங்க இன்றைக்கி. ஒரு சீஸ் பிஸ்கெட்டும் 50 பிஸ்கெட்டும் 3 பேருமே அதான் கொண்டு போகிறாங்க. சூடாயிடுச்சா? ஆக்சுவலி ஆப்பனா இது ஆப்பம் மாவு கிடையாது, தோசை மாவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஆப்பம் மாதிரி ஊற்றி கொடுத்துட்றது. அப்படியே அவனை ஏமாற்றிடுறது. என்னதுமா? நிவினுக்கும் ஆப்பமே சுட்டு கொடுத்துடலாம். தெரில அவன் என்ன கேட்குறான்னு. குளிச்சுட்டு வந்தோடனே பிரியா சித்தி சுட்டு கொடுப்பாங்க. குளிச்சிட்டானா? நீ சாப்பிடு, நிவியை எடுத்துட்டு வரலாம். சாப்பிடு. ஏய் என்னாச்சு? வெக்கப்படுறாயே இவன். என்னடா வெக்கம்? அடாடாடாடாடா, கட்டி பிடிச்சி பாச பிணிப்ப பாரு. நீ அவனை போய் பார்க்க போவியாடா? அவனை ஸ்நாக்ஸ் டைமில் போய் பார்க்க போறியா? எங்கே இருக்கு உன் கிளாஸ்? எங்கே இருக்கு அவன் கிளாஸ்? எங்கே இருக்கு? நிவி குட்டி, ஏய் பெல்ட் போட்டியாமா? இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் என்ன தெரியுமா நிஷுக்கு? லெமன் ரைஸ் அண்ட் அப்பளம். ஓகே, சூப்பர். கவின்க்கு அதான்
கவினோட பாக்ஸ் இது, நிஷ்வினோட பாக்ஸ் இது. ஓ லஞ்ச் பேக் எங்க இந்த இருக்கு. அம்மாவும் சாப்பிட்றா. இது யார் லஞ்ச் பேக்? எந்த நிஷ்வின் லஞ்ச் பேக். நிஷ்வின் வந்து வயலட் கலர் பாட்டில், நான் அப்புறம் இந்த பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ். டவலும் ஸ்பூனும் வைக்கணும். ஸ்பூன் வந்து 2 பேருக்கும் வந்து ஒன்றா ஸ்பூன் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பூன் ஓகே. கவினுக்கு இது ஒரு பேக். கவின் பேக் வந்து இது. கவினோட பாட்டில். அப்புறம் அவருக்கு வந்து இதில் சாப்பாடு வச்சு அவருக்கு வந்து 2 அடுக்கு. ஏன் தெரியுமா? அவர் வந்து தனியாக கொண்டு போவான். சாப்பாடு குழம்பு அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்காக அவருக்கு தனியாக. மிஷின் வேறு சத்தம் கொடுத்துருக்கான். சரி வாங்க வா அங்கே வச்சிடலாம். லைட் போடட்டா? மிஷின் டவல் வைக்கிறேன். எல்லாம் ரெடி. கவிக்கு டவல் வைக்கணும். சாக்ஸ் போடணும். நீ சாக்ஸ் போட ஐடி கார்டு போடு. போட சொன்னால உங்க சாக்ஸை ஏன் போடாம இருக்கேன்? தேவு வந்து காலையில குளிச்சிட்டாரு. ஓகே, இது வந்து என்ன சரி அவருக்கு தோசை வேணுமா, அதனால எங்களை கிளப்பிட்டு தான் அவங்க தோசை சுட்டு கொடுக்கணும். சரி சாக்ஸ் போடுங்க. 7:36 ஆயிடுச்சு. நன்றி. கரெக்டாக தான் வச்சுருக்கேன். நீ போடு. எப்படி போடுற? அந்த இது இருக்குல்ல, மார்க் இருக்குல்ல, அதை முன்னாடி வச்சுட்டு போடணும். அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். போட்டியா கரெக்டா? நெக்ஸ்ட்டு சரி, நான் லைட்டாக ஆயில் தேய்ச்சி விட்டு என்ன தலை வரிடுவோமா, லைட்டாக ஆயில் போடுவோம். கவி கிளம்பிட்டான். நிவி கிளம்பிடுச்சா? கிளம்பிட்டானா? ட்ரெஸ் போடுறானா? புது ட்ரெஸ்ஸு. வா நிஷ்வின் வா, தலை வர்றேன். எழுதியாச்சா? நிவின் பாட்டில் பயங்கரமா இருக்கேடா. ஒட்டை விட பெருசா இருக்கேடா பாட்டில். ஐயா பயந்துட போறா. ஏய் பொம்மை பேக்கா நிவி குட்டிக்கு? சூப்பரா இருக்கேடா. நிவின் பி என்னடா முத்திரையை குத்துன மாதிரி இருக்கு. எல்கேஜி. பின்னாடி அவர் சொல்றாரு பின்னாடி எழுது. ட்ரெஸ் வாய் போயிட்டானா? அதெல்லாம் போக மாட்டேன். என்னப்பா நிவி? அப்பா நீங்க பத்துங்களா? பாப்பாங்க பாய் சொல்லிட்டு தானே போவான். நீ ஐடி கார்டு சீக்கிரம் போடு. ஷூ போடணும். வா வெளில வா. வேணும் உனக்கு? ஸ்கூல் போற டைப் பாடக்கூடாது. அப்படி ஏ கவின் கிளம்பிட்டான். வா நிஷ்வின் வா, உனக்கு போட்டு விடுறேன். கவின் நீ நிஷ்வின் ஏசு போட்டுறியா? நிஷ்வின் கண்ணாடி போடு. எல்லாரும் கேட்டு போறாங்க. ஒழுங்கா போட்டியா? ஏன் உழைக்கிற தலைய? நிவி பாரு. ஹாய். ஆமா மிஸ் வாங்கிப்பாங்க. நிஷ்வின் ஏறு, பார்த்து உட்காருங்க.
ஏ அக்கா வந்திருக்கா பாரு. பையன் பண்ணே நீ போக நிஷ்வின் அக்கா அவனை பிடிச்சிக்கோ, அங்க சித்தப்பா பிடிச்சிக்கோ. பாய் நிவி, பாய் பாய். தலைவலையில போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. லைட் போடுங்க, லைட் போடுங்க. ஆமா ஓகேஜி. என்னடா வந்துட்ட? அது நீ தான் வாங்கணும் இப்போ. ஆமா பேரண்ட்ஸ் வரணுமா, பேரண்ட்ஸ் வந்துட்டு எல்லாம் கூட உட்காந்து கையை பிடிச்சி எழுதணுமா, அதான் பண்ணதுக்காங்க. என்னடா அவங்க அம்மா பயந்துட்டாங்க நீ அழுதுட்டு தான் வந்துட்டியோன்ட்டு. அதே ஜிங்கு ஜிங்குன்னு உள்ள போகுது. எங்கடா போறீங்க? 9:45 தான்டா ஸ்கூலு, நீங்க ஏடா அதுக்குள்ள போறீங்க? ஏன் மெசேஜ் எதுவுமே வரலையாடா? கூகுள் கிளாஸ் ரூம் வந்துருக்குது. அடா போடா. சரி நிவி இங்க இருக்குமா, அப்பா போயிட்டு பார்த்துக்கிறேன். டேய் சிரிக்க சொன்னா கோடையா போகுது வாய். ஸ்டைலா பண்றதுக்கு கோடையா இருக்கு. பாய் நிவி. இப்படி இப்படி திரும்பணும்னு சொல்லுப்பா. பாய். அப்படியே இருங்க, நான் வீடியோ வேற எடுத்துக்கிறேன். ஓகே எங்க பாரு நிவி, இங்க பாரு. சூப்பர்.